குட் மார்னிங். போன வகுப்புல திரையிடல் விளைவு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு போனா, ஒரு மூலகம் அல்லது அணுவினுடைய இயல்பை பாதிக்கிற காரணிகள்ல அதிண்ட இலத்திரன் நிலையமைப்பும் வெலுவள ஓட்டு இலத்திரன் மீது கருவினுடைய கவர்ச்சின்ற வலிமையும் பற்றி கதைச்சிருந்தேன். இந்த வலிமை பற்றி கதைக்கும் போதுதான் திரையிடல் விளைவு அப்படின்ற ஒரு விஷயம் அங்க உருவாகுது. இப்ப இந்த மாதிரி அது என்று உங்களுக்கு நான் இரண்டு ஏற்றங்கள் ஒன்று ஒன்று கவருகின்ற கூலோமின்ற விதியை பயன்படுத்தி அந்த கவர்ச்சி விசைன்ற வலிமை எப்படி தங்கி இருக்குது என்று சொல்லியிருந்தது. இரண்டு ஏற்றங்கள், ஒவ்வாறு ஏற்றங்கள் ஒன்று ஒன்று கவரும் போது அந்த கவர்ச்சி விசை Q1 Q2 இரண்டு ஏற்றங்களினதும் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாக இருக்கும். அந்த இரண்டு ஏற்றங்களுக்கும் இடையிலான ஆரை இடைத்தூரத்திற்கு வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமனாக இருக்கும் சொல்லி விதி சொல்லப்பட்டது. அப்போ ஒரு இலத்திரன் கருவை விட்டு விலகி செல்லும் போது ஆர் அதிகரிக்கும். இதன் காரணமாக கருவுக்கும் அந்த இலத்திரனுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை குறையும். அதால நிறைய விஷயங்கள் ஏற்படும். அவ்வளவு நிறைய இயல்புகள் மாறும். சரிதான். இந்த அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல கரு நேரேற்ற முடியாது, இலத்திரன் மறையேற்ற முடியாது. அப்ப இதை நாங்கள் Q1 Q2 என்று குறிப்பிட்டால் இந்த கரு இந்த இலத்திரனை கவரும், இலத்திரன் இந்த கருவை கவரும். இந்த ரெண்டும் ஒரே விஷயம். இந்த ரெண்டு விஷயம் ஒன்று கொண்டு சமம். இது ஒரு மாறிலி Q1 into Q2 into R squared என்று தொடர்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, சாதாரணமாக ஒரு தனி இலத்திரன் மட்டும் இந்த அணுவில இருக்குமாக இருந்தால், சரியா எடுத்துக்கொண்டால், இந்த கருவினுடைய ஏற்றம் முழுவதும் இந்த இலத்திரனை கவருவதற்காக செலவிடப்படும். அதாவது இந்த இலத்திரன் இந்த கருவினுடைய ஏற்றத்தை உணர். இப்ப நாங்கள் கதைக்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், பல் இலத்திரன் அணு. ஐதரசனுக்கு மட்டும்தான் ஒரு இலத்திரன் இருக்கு, ஏனைய அணுக்களுக்கு எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட இலத்திரன்கள் அணு. அப்ப பல் இலத்திரன் அணு, அங்க நாங்கள் இதே விஷயத்தை கருத்துல கொண்டா கரு, அதற்கு அடுத்த ஓட்டுல இலத்திரன் இருக்கும். இலத்திரன் என்பது புதிய முகிலாக பரம்பி இருக்கும். அவ இதுல இலத்திரன் இருக்கு, இதுல இலத்திரன் இருக்கு, இதுக்குள்ளால போகலாம் என்று சிலது நினைக்கும். இலத்திரன் ஒரு கோளம் என்ன முகிலாத்தான் இருக்கும் என்று சொல்லி இருக்கும். இலத்திரன் முகில். அவ முதலாவது ஓட்டுல ரெண்டு இலத்திரன் கொண்டா இவ்வளவு இலத்திரன் முகிலால என்ன செய்யப்படும், பரம்பலாக்கப்பட்டு. அதே போல ரெண்டாவது ஓட்டுல 8 இலத்திரன் இருக்கும். அங்க இருக்கிற 8 இலத்திரன்களும் அப்படி பரம்பி இருக்கு. இப்ப மூன்றாவது ஓட்டில இருக்கிற ஒரு இலத்திரனை நாங்கள் கருத்துல கொண்டோம் என்று சொன்னால், இந்த கரு இந்த இலத்திரனை ஒரு விசையோட இழுக்கும். கரு இலத்திரனை ஒரு விசையோட இழுக்கும். இங்க நாங்கள் குறிப்பிட்டது போல இடையில ஒரு இலத்திரனும் இல்லை அப்படி என்று எடுத்துக்கொண்டால் கருவினுடைய நேரேற்றத்தை இந்த இலத்திரன் உணரும். ஏன், எந்த விதமான தடங்களும் இல்லை, எவ்வளவு ஏற்றம் இதுல நேரடியாக செல்வாக்கு செலுத்தும். ஆனால் பல் இலத்திரன் அணுவை கருத்துல கொண்டால் இந்த இலத்திரனுக்கு தனிய கருவினுடைய கவர்ச்சி விசை மட்டும் உணரப்படாது. சரியா, அந்த இலத்திரனுக்கு தனிய கருவினுடைய கவர்ச்சி விசை மட்டும் உணரப்படாது. அப்ப யாருடைய விசையை மீது உணரப்போகுது என்று சொன்னால்,
இந்த உள்ளக ஓடு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். வலுவள ஓடண்டா என்ன, உள்ளக ஓடண்டா என்ன, வலுவள ஓட்டு இலத்திரன்டா என்ன, உள்ளக ஓட்டு இலத்திரன்டா என்ன எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த உள்ளக ஓடு சரியா, இந்த உள்ளக ஓடு இலத்திரன்களை கொண்டிருக்கு. அப்ப இந்த மறையேற்றங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த மறையேற்றத்தின் மீது எதிராக ஒரு விசையை பிரயோகிக்கும். சரியா, F2 என்பது கருவாலை இந்த இலத்திரன் மீது தொழிற்படுகின்ற வலிமை, விசையின் வலிமை. F3 என்பது இந்த வலுவள ஓட்டுக்கு உள்ள இருக்கிற இலத்திரன்கள், இது இந்த இலத்திரன்களால இந்த ஒத்தேற்றம் ஒன்று என்ன செய்யும், தள்ளும். அதால ஏற்படுத்தப்படுகின்ற விசை. அப்ப இந்த இலத்திரன் விளைவாக உணருகின்ற ஏற்றம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், விளைவாக உணருகின்ற ஏற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், கருவினுடைய கவர்ச்சி விசை F2 இருந்து இந்த இலத்திரன் தள்ளுறதால ஏற்படுகின்ற கவர்ச்சி விசை, இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசமாக இருக்கும். அப்ப இதுல நான் கற்பனை பண்ணிக்கொள்றேன், இடையில எந்த இலத்திரன்களும் இல்லை என்று சொல்லி. அப்ப இதுல உணரப்படுகின்ற விசை F1 என்றும், இதுல உணரப்படுகின்ற விசை F2 மைனஸ் F3 என்று சொல்லி, அதாவது F பார் விளைவுள் என்று சொல்லிக் கொள்றோம். F பார் F2 மைனஸ் F3 இப்படி நாங்கள் குறிப்பிட்டு கொண்டால், தனிய ஒரு இலத்திரன் மாத்திரம் காணப்படும் போது கரு இந்த இலத்திரனை கவருகின்ற அந்த விசையிலும் பார்க்க, பல்லணு இருக்கும் போது இந்த வலுவள ஓட்டு இலத்திரனை கரு கவர்ற விசையை ஒப்புடைக்குள்ள இது குறைவாக இருக்கு. இதை நீங்க கொஞ்சம் விளங்க முயற்சிக்க வரும். ஒரு பல்லணு இலத்திரன் மீது கருவினுடைய கவர்ச்சி விசை மட்டும் தொழிற்படாது, இலத்திரன்கள் மறையேற்ற முடியவே ஒத்தேற்றம் ஒன்று ஒன்று தள்ளுறதால வெளிநோக்கி ஒரு விசையை இது உணரும். அப்ப இதுக்கு ரெண்டு விசை உணரப்படும், ஒரு கருவின் விசை, இன்னொன்று இலத்திரனுடைய தள்ளு விசை. அப்ப விளைவாக இதற்கு கருவால தொழிற்படுகின்ற விசை இந்த ரெண்டு விசைகளுக்கு இடையிலான வித்தியாசம். கருவினுடைய விசை வலிமையாக இருக்கிறால F2 F3 கலக்க விளைவாக கருக்கவர்ச்சி விசை தான் தொழிற்படும். அதை நான் F பார் என்று எடுத்துக்கொண்டால், விளைவு விசை என்பதால F பார் என்று எடுத்துக்கொண்டால், கற்பனை பண்ணிக்கொள்ற விடையில ஒரு இலத்திரனும் இல்லை அப்படின்னு சொன்னா F1. இந்த F1ஐயும் F பாரை நாங்கள் ஒப்பிட்டால், F1 கருவினுடைய கவர்ச்சி விசையால மட்டும் ஏற்படுத்தப்படுகின்ற விசை, F பார் தள்ளு விசையால கழிச்சு வார விசை. ஆகவே எப்போதும் இந்த F பாரை விட F1 எப்போதும் பெரிதாக இருக்கு. இந்த F1ஐ நாங்கள் கருஏற்றம் என்று சொல்றோம். இந்த F1ஐ கருவேற்றம் என்று சொல்றோம். கருவேற்றத்துக்கு காரணம் கருவில இருக்கிற புரோத்தன்களை நாங்கள் அணுவன்கள் என்று சொல்லலாம். அதால கருவினுடைய ஏற்றத்தை சற்றென்ற ஒரு குறியீட்டை பயன்படுத்திட்டோம். அப்ப ஒரு தனி இலத்திரன் உள்ள போது இந்த இலத்திரன் உணர்கின்ற கவர்ச்சி விசையின் வலிமை கருவினுடைய ஏற்றமாக இருக்கு. பல்லணு இலத்திரன் இருக்கும் போது பாவம் கருவினுடைய ஏற்றத்தால் இது கவர்ந்தாலும் இலத்திரன் தள்ளுகையால கொஞ்சம் விசை வெளிநோக்கி தள்ளப்படுறதால் இது விளைவுளாக இதை விட குறைந்த அளவு ஏற்றத்தையே கவர்ச்சி விசையின் வலிமையை உணரும். சரியா? அப்ப நாங்கள் என்ன சொல்ல போறோம், இங்க கருவினுடைய ஏற்றம் 11 இருந்தாலும் இதுக்கிடையில இருக்கிற 10 இலத்திரன்கள் இந்த இலத்திரனை வெளிநோக்கி தள்ளுறதால இந்த இலத்திரன் இந்த 11 கருவினுடைய ஏற்றத்தையும் உணராது. தள்ளு விசையும் கொஞ்சம் தொழிற்படுது, உணராது. அதை நாங்கள் சொல்றோம் கழித்து வார இந்த F பார். இதுதான் இந்த இலத்திரன் கடைசியாக அனுபவிக்கிற விசை. இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு இடத்துல ஒரு ஆள் நிக்கிறார்,
அவர் மீது ஒரு விசை மட்டும் தொழிற்படுது. அவர் அனுபவிக்கிற விசை கொடுக்குற விசைக்கு சமனா இருக்கு. ஒரு விசை இந்த பக்கம் தொழிற்பட, இன்னொரு விசை அவர் அந்த பக்கம் இழுத்தால் இவர் அனுபவிக்கிற விசை என்னவா இருக்கும்? ரெண்டு விசைகளுக்கு முன்னாலான வித்தியாசமாக இருக்கு. எது பெருசா இருக்கோ அதுல இருந்து ஒரு கொஞ்சம் மிஞ்சும், அவ்வளவுதான். அதுதான் இங்கே நடக்கும். அப்ப கருவால கவரப்படுகின்ற விசை பெரிது, இந்த இலத்திரன்களால வெளிநோக்கி தள்ளப்படுகின்ற விசை சிறிது. ஆகவே விளைவாக இது கருவை நோக்கி தான் கவரப்படும். ஆனாலும் இந்த இடையில இலத்திரன்கள் இல்லாத போது இது உணர்றதை விட இங்க வந்து குறைவாக உணரும். அப்படி உணர்ற அந்த கருவேற்றத்தை நாங்கள் பயன்படு கருவேற்றம் என்ற ஒரு பெயரை பயன்படுத்திக் கொள்ளும். பயன்படு கருவேற்றம். அப்ப பயன்படு கருவேற்றம் என்பது கருவால ஏற்படுத்தப்படுகின்ற கவர்ச்சி விசையில இருந்து அகவோட்டு இலத்திரன்களால் ஏற்படுத்தப்படுகின்ற தள்ளு விசையை கழித்து வருகின்ற பெருமானம் தான் இந்த பயன்படு கருவேற்றமாக நாங்கள் கருதி கொள்ளலாம். இந்த கவர்ச்சி விசைக்கும் இந்த தள்ளு விசைக்கும் இடையிலான வித்தியாசம் விளையுள் அப்படி சொல்லிக்கலாம், எஃப் பார். அப்ப இந்த எஃப் பாரை நாங்கள் என்னன்னு சொல்லிக் கொள்ளலாம் சொன்னால் செட் இஎஃப் என்று நோட் பண்ணிக்கொள்றோம். பயன்படு கருவேற்றம் விளைவாக இது உணர்கின்ற கருவேற்றம் வந்து உண்மையான கருவேற்றத்தை விட எப்போதும் குறைவாக இருக்கும். உண்மையான கருவேற்றம் 11 இருந்தால் சோடியத்தின் வலுவள ஓட்டிலத்திறன் ஈற்றயல் ஓடுகள் உள்ள இருக்கிற ஓடுகள் இல்லை என்று சொன்னால் அதை உணரும். ஆனா 2 ஓடு இருக்கிறதால என்ன செய்யும்? 2 விசை வெளிநோக்கி தள்ளப்பட அது கொஞ்சம் குறைவாகத்தான் உணரும். இதைத்தான் நாங்கள் பயன்படு கருவேற்றம் என்று சொல்றோம். அப்ப இந்த இடத்துல வச்சுதான் நாங்கள் இன்னொரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறோம். என்னன்னு சொன்னால் இந்த ஈற்றக ஓட்டு இலத்திரன்கள் ஈற்றோட்டு இலத்திரனை வெளிநோக்கி தள்ளுகின்ற இந்த ஆற்றல் சரிதானே, வெளிநோக்கி தள்ளி இவர் உணர்ற இந்த கருவேற்றத்தை குறைக்கின்ற இந்த ஆற்றலை பாத்தீங்கன்னு சொன்னா கருவிக்கும் இலத்திரனுக்கும் இடையில இருக்கிற இந்த அகவோட்டு இலத்திரன்கள் கவர்ச்சி விசை என்ன செய்யுது? குறைக்குது. எப்படி குறைக்குது? தாங்கள் வந்து கருவை மறைப்பதன் மூலம் அதோட தள்ளு விசையை ஏற்படுத்தி இந்த மறைப்பு இயல்புதான் மூடி மறைக்கிற என்று சொல்றது. கொண்ட மூடி மறைக்கிறது. பனி புகார் மூடி மறைக்கும். ஒரு மரத்தினுடைய கிளையில இருக்கிற ஒரு குருவியை பனிப்புகார் வந்து மூடி மறைக்கும். மலையினுடைய உச்சியை பனிப்புகார் வந்து மூடி மறைக்கும். அதுபோல வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரன் மீது கரு வச்சிருக்கிற இந்த கவர்ச்சி விசையை அதற்கு இடையில் உள்ள அகவோட்டு இலத்திரங்கள் என்ன செய்யும் என்றால் மூடி மறைக்கும். இது ஆங்கிலத்துல சொல்றதுனா ஸ்கிரீன் போட்டு மறைக்கும். அதனால ஸ்கிரீனிங் எஃபெக்ட் என்று சொல்றது. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் தமிழ் திரையிடல் விளைவு. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் என்றதை திரையிடல் விளைவு என்று சொல்லலாம், அல்லது மூடி மறைக்கும் இயல்பு என்று சொல்லலாம். அப்ப மூடி மறைக்கிற இயல்புண்டா என்னன்னு கேட்டால் இதுதான். ஈற்றோட்டு இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையில இருக்கிற அயலோட்டு இலத்திரங்கள் உள்ளக இலத்திரன்கள் ഇതിന്റെ கவர்ச்சி விசையை தடுக்கிற அந்த செயற்பாட்டை நாங்கள் திரையிடல் விளைவு என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இந்த திரையிடல் விளைவு தங்கி இருக்கிற காரணிகள் என்ன அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக இருக்கிற இலத்திரனுக்கு திரையிடல் விளைவு இல்லை. இரண்டாவதாக ஓட்டில இருக்கிற இலத்திரனுக்கு இந்த 2 இலத்திரனால திரையிடல் விளைவு ஏற்படுத்தப்படும். மூன்றாவதாக இருக்கிற இலத்திரனுக்கு 2 ஓடு 8 10 இலத்திரனால திரையிடல் விளைவு ஏற்படுத்தப்படும். இப்ப 4வதா இருக்கிற ஆளுக்கு 3 ஓடு திரையிடல் விளைவு அதிகரிக்கும். அப்ப திரையிடல் விளைவு அதிகரிக்கக்குள்ள திரையிடல் விளைவு அதிகரிக்கும். திரையிடல் விளைவு எப்ப அதிகரிக்குதுன்னு சொன்னால், 1 உள்ளக இலத்திரங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க திரையிடல் விளைவு அதிகரிக்கும். மூடி மறைக்கிற இயல்பு என்ன செய்யும்? கூடும். உள்ளக இலத்திரங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க திரையிடல் விளைவு அதிகரிக்கும். மற்றது பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை உள்ளக ஓடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க திரையிடல் விளைவு அதிகரிக்கும். உள்ளுக்குள்ள 1 ஓடு இருக்க இருக்கிற திரையிடல் விளைவோட 2 ஓடு இருக்க திரையிடல் விளைவு உயர்வாக இருக்கு. இதை விட பொட்டாசியத்தை கருதினால் பொட்டாசியத்துக்கு என்ன 3வது ஓட்டிலையும் 8 இலத்திரன் வந்துடும். அப்ப 3 ஓடு இருக்கும். அப்ப இதுதான் திரையிடல் விளைவு என்று அழைக்கப்படும். சரி, திரையிடல் விளைவுல நீங்கள் கவனமா இருக்கும்.
திரையிடல் விளைவு பாதிக்கின்ற காணி. திரையிடல் விளைவு தங்கியுள்ள காணி ஒன்று இலத்திரங்கள்ட்ட எண்ணிக்கை, மற்றது ஓடுகள்ட்ட எண்ணிக்கை. சரியா? அப்ப நேற்று போன வகுப்பு நான் சில விளங்கப்படுத்த சில பேர் கஷ்டமா இருக்கும். இந்த நீங்க கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இயல்புகள் இப்படி மாறிக்கொண்டு போறதால்தான் அணுக்களுக்கு வெவ்வேறு இயல்புகள் ஏற்படுது. சரிதானே? இப்ப நாங்கள் இங்க ரெண்டு விஷயத்தை பற்றி ஒன்று கருவேற்றம், இன்னொன்று பயன்பாடு கருவேற்றம் என்று கதைக்கிறோம். இப்ப நான் ஒரு ஜோக் அப்படி ஒன்று சொல்லலாம். ஜோக் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. என்னண்டா, நாங்கள் கடையில போய் ஒரு கப் டீ கேட்கிறோம். சரியா? ஒரு கப் டீ தாங்க ஒன்று கேட்கிறோம். ஒரு கப் டீக்கு 30 ரூபாண்டா 30 ரூபா வாங்கி கொண்டு ஒரு கப் டீ அவன் தரணும். சரிதானே? கடைக்காரன் ஒரு கப் டீ தரணும். சரி, இப்ப ஒரு விஷயம் என்ன தேவைப்படாதால ஒரு கப் டீயை தாரானே வச்சுக்கொள்ளும். அப்ப நாங்கள் கொடுத்த 30 ரூபா காசுக்கு தந்த டீ இது ஒரு கப். சரியா? ஒரு கப். நாங்கள் குடிக்க என்ன செய்வோம்? பூனை மாதிரி நக்கி நக்கி குடிப்போம் இல்லதானே? அப்ப கடைசியில என்ன செய்வோம்? கொஞ்சத்தை விட்டுடுவோம். தேயிலை 7 எழுதுகள் கணக்க சொல்லுவோம். அடியில நுரை இருக்கிறான்னு நேப்போம். இப்ப நாங்கள் முட்டாக குடிக்கிறது இல்லை. இப்போ அவன் தந்தது எங்களுக்கு 30 ரூபாய்க்கு இவ்வளவு டீ, நாங்கள் குடிக்கிறது இவ்வளவு. அப்ப இந்த பயன்படுத்தப்பட்டது எவ்வளவு கேட்டால் இதுதான். இல்ல, நான் ஷெடோ பண்ணியிருக்கலாம், பயன்படுத்தப்பட்டது மிச்சம் விட்டுட்டு வந்திருக்குங்க. டீசன்ட் டிசிப்ளின் அப்படின்னு. சரி, இது உங்களுக்கு பயன்படாமல் போகணும். அது மாதிரிதான் கருவில எவ்வளவு ஏற்றம் இருந்தாலும் இறுதி ஓட்டில இருக்கிற இலத்திரன் அந்த முழு ஏற்றத்தையும் அனுபவிக்காது. அதுக்கு இடையில இருக்கிற சில இலத்திரன்கள் என்ன செய்யணும், ஒரு தள்ளுகையை ஏற்படுத்து. கருவை மூடி மறைக்குது, இலத்திரனை பார்க்க விடாமல் மூடி மறைக்குது. அதனால அந்த இறுதி ஓட்டில இருக்கிற இலத்திரன் கருவினுடைய உண்மையான அந்த ஏற்றத்தை உணர்ந்து கொள்ளாது. சரிதான்? அந்த இதைத்தான் நாங்கள் அது கடைசியா உணர்வுதான் எவ்வளவுன்னு சொல்லி அதைத்தான் பயன்படு கருவேற்றம் சொல்றோம். உண்மையான கருவேற்றத்தை விட பயன்படு கருவேற்றம் எப்போதும் சிறிதாக இருக்கு. அப்ப நாங்கள் வாங்கின டீயின் கனவுல விட குடிச்ச டீ எப்போதும் குறைவாகத்தான் இருக்கும். அதை விட கூட குடிக்கலாதானே? வாங்கின டீயை விட கூட குடிக்கலும். அப்போ அது மேக்சிமம் பூனை மாதிரி வலிச்சாலும் வாங்கின அளவுதான் குடிக்கலாம். ஆனாலும் கப்பில கொஞ்சம் ஒட்டித்தான் இருக்க. அப்ப எப்போதும் வாங்கினதை விட நாங்கள் என்ன செய்ய போறோம், குறைவாகத்தான் பயன்படுத்த போறோம். பயன்படு கருவேற்றம் செட் உண்மையான கருவேற்றத்தை விட எப்போதும் குறைவாக இருக்கு கருவேற்றம். அப்ப இது என்ன காரணியில தங்கி இருக்கும்? பயன்படு கருவேற்றம் என்ன காரணம் தங்கி இருக்கும்னு சொன்னால் அந்த மூடி மறைக்கிற இயல்புல தங்கி இருக்கப்படும். மூடி மறைக்கிற இயல்பு கூட 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 பயன்படு கருவேற்றம் குறை. அப்ப மூடி மறைக்கிற இயல்பு என்னத்துல தங்கி இருக்கு? அந்த இறுதி ஓட்டுக்கும் கருவுக்கும் இடையில உள்ள இலத்திரங்கள்ட்ட எண்ணிக்கையில தங்கி இருக்கு. மற்றது ஓடுகள்ட்ட எண்ணிக்கையில தங்கி. அப்ப கருவை விட்டு விலத்தி ஒரு ஈட்டோட்டு இலத்திரன் இருக்கைக்குள்ள அதற்கு இந்த பயன்படு கருவேற்றம் இன்னும் குறைவாக இருக்கு. இதை எழுதிக் கொள்ளுங்க. பல் இலத்திரனின்
இலத்திரனின் பல் இலத்திரனின் பல் இலத்திரனின் பல் இலத்திரனின் வலுவளவு இலத்திரன் வலுவளவு இலத்திரன் பல் இலத்திரனின் வலுவளவு இலத்திரன் கருவின் கவர்ச்சி விசைக்கு 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 மேலதிகமாக கருவின் கவர்ச்சி விசைக்கு மேலதிகமாக கவர்ச்சி விசைக்கு மேலதிகமாக மற்ற இலத்திரன்களினாலான இலத்திரன்களிலான தள்ளு விசையையும் அனுபவிக்கும் தள்ளு விசையையும் அனுபவிக்கும் தள்ளு விசையையும் அனுபவிக்கும் இதான இந்த படத்தோட தெளிவாக்க கொள்ளுங்க இல்லை ஒன்று இது கரு கரு இலத்திரன் இடையில ஒரு இலத்திரனுமே இல்லை அப்படி என்று கற்பனை பண்ணி கொண்டால் ஒரு இலத்திரனுமே இல்லை என்று கற்பனை பண்ணி கொண்டால் இது உணர்கின்ற இந்த கவர்ச்சி விசை F1 உணர்கின்ற கவர்ச்சி விசை F1 நிலை 1 நிலை 2 ஒரு ரியல் பல்லணு இலத்திரனை பற்றி கேட்க போறோம் இஞ்சாலி பக்கம் கீரையில இது கரு இது முதலாவது ஓடு இது இரண்டாவது ஓடு இது மூன்றாவது வைஃபை மாதிரி இருக்கு இந்த வகதால நிரப்ப இங்க இருக்கிற ஒரு இலத்திரனை பற்றி கதைச்சு இதற்கு இடைத்தூரம் சமனாயிருக்கணும் யோசிச்சு கொள்ளும் சரியா கருவுக்கும் ஈட்டோட்டுக்கும் இடையில கொஞ்சம் ஓடு இருக்கு அந்த ஓட்டுல இலத்திரன்கள் இருக்கு ஒவ்வொரு ஓட்டிலும் எத்தனை இலத்திரன் இருக்குன்னு தெரியும் இரண்டாவது ஓடு மூன்றாவது ஓடு இது நாலாவது அப்ப இந்த இலத்திரன் மீது கருவினுடைய ஒரு கவர்ச்சி விசை இருக்கு சரி ஒரு கருவினுடைய கவர்ச்சி விசை இருக்கும் அதை F2 என்று வச்சுக்கொள்ளும்
இந்த இலத்திரன் இதை வெளிநோக்கி தள்ளும். அதை F3 என்று வச்சுக்கணும். இதுல இடையில ஒரு இலத்திரனும் இல்ல. அப்ப தள்ளு விசை தொழிற்படையில். அப்ப இந்த இலத்திரன் மீது கருவின் கவர்ச்சி விசை மட்டும்தான் தொழிற்படும். ஆனா இந்த இலத்திரன் மீது உள்ளோடுகள்ல இருக்கிற இலத்திரங்களும் என்ன செய்யும்? ஒரு தள்ளு விசையை பிரயோகிக்கும். அந்த தள்ளு விசை தான் இது F3. F2 என்பது கருக்கவர்ச்சி. F3 என்பது இலத்திரங்களால் ஏற்படுற தள்ளு விசை. இந்த இலத்திரனுக்கு இந்த இலத்திரனுக்கு கூட வர தள்ளு விசை, இந்த இலத்திரனுக்கு இந்த இலத்திரனோட தள்ளு விசை, இந்த இலத்திரன் அந்த தள்ளு விசை, அவ்வளவுதான் விளைவு. இலத்திரன் இலத்திரன் தள்ளு விசை, இலத்திரன் தள்ளு விசை F3. இந்த இலத்திரன் உணர்கின்ற கருவேற்றம் F1 கருவேற்றத்துக்கு சமனாக இருக்கும். ஆனா இது கருவேற்றம் என்னவாக இருந்தாலும் அதை விட குறைவாகத்தான் இருக்கும். சரி, படத்தோட பக்குவமா குறிக்கொள்ளுங்க. இது நான் கற்பனை பண்ணியிருக்கேன். ஒரு இலத்திரனும் இல்ல, இடையில ஒரு இலத்திரனும் இல்லை என்றால் இது உணர்ற விசை. இது இடையில கொஞ்சம் இலத்திரங்கள் இருந்தால் இதுக்கு என்ன நடக்கும்? ரெண்டு விசைகளையும் உணரும் என்றதை அனுபவிக்கும். கிளை கொள்ளுவோம். நிலை ஒன்று நிலை ஒன்று நிலை ஒன்று தனி இலத்திரன் உள்ளபோது தனி இலத்திரன் உள்ளபோது தனி இலத்திரன் உள்ளபோது தனி இலத்திரன் உள்ளபோது கருவின் கவர்ச்சி விசையை மட்டும் அனுபவிக்கும். கருவின் கவர்ச்சி விசையை மட்டும் அனுபவிக்கும். முதலாவது சந்தர்ப்பம் நிலை ஒன்றில தனி இலத்திரன் உள்ளபோது கருவின் கவர்ச்சி விசையை மட்டும் அனுபவிக்கும்.
கருவின் கவர்ச்சி விசையை மட்டும் அனுபவிக்கும். இந்த நிலை 2 பல் இலத்திரன் அணு. இதுக்கு கருவின் கவர்ச்சி மட்டும் இல்லை, இலத்திரன் தள்ளு விசையையும் அது அனுபவிக்கும். இப்ப நிலை 2 நிலை 2 பல் இலத்திரன் உள்ளபோது கவர்ச்சி விசையையும் தள்ளு விசையையும் அனுபவிக்கின்றது. இதுக்கு 2 விசை இருக்கு, கவர்ச்சி விசையையும் தள்ளு விசையையும் அனுபவிக்கின்றது. கவர்ச்சி விசையையும் தள்ளு விசையையும் அனுபவிக்கின்றது. ஆகவே விளையுள் கருக்கவர்ச்சி விசை விளையுள் கவர்ச்சி விசை இதனால ஒரு பொருள்ல 2 விசை தாக்கிக்குள்ள விளையுள் எந்த திசையில இருக்கும்? விசை கூடின திசையில பருமன்ல இருக்கும். விளையுள் கவர்ச்சி விசை நான் F பார் என்று நோட் பண்ணிக்கொள்றேன். இது கருவின் கவர்ச்சி விசையில இருந்து தள்ளு விசையை கழிக்கிறதுக்கு சமனாக இருக்கும். அப்ப இங்க இதோடு ஒப்பிடும் போது அந்த இலத்திரன் பாவம் தள்ளு விசையை உணருது. அப்ப அது விளைவுளாக என்ன செய்யும்? கொஞ்சத்தை தான் உணரும். இதை விட இது எப்போதும் சின்னனாக இருக்கு. இந்த எஃப் பாரத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம்னு சொன்னால் பயன்படு கருவேற்றம் என்று சொல்றோம். என்ன இதுக்கு இந்த தள்ளு விசைகளையும் தாண்டி மிச்சம் பயன்பட்டது தேறியது. அதாவது உள்ளுக்குள்ள ஒரு இலத்திரன் இல்லை என்றால்
அந்த சந்தர்ப்பத்தில் இது அனுபவிக்கிற விஷயம் விட பல்லணு இலத்திரன்கள் பல் இலத்திரன் அணுவிற்கு குறைந்த அளவான விஷயம் தான் அனுபவிக்கப்படும். F1 விட பார் வந்து எப்போதும் சின்னதாக இருக்கும். F1 என்பது படத்தின்படி உள்ளக இலத்திரன்கள் இல்லாத போது இந்த இலத்திரன் அனுபவிக்கிற கருவின் கவர்ச்சி. F3 என்பது உள்ளக இலத்திரன்கள் இருக்கைக்குள்ள அதிண்ட கவர்ச்சி. F dash பார் சிறிதாக இருக்கு. ஆகவே எப்போதும் காணப்படும், எப்போதும் அமையும். நான் சொன்ன மாதிரி வாங்கின டீயை விட ஒரு நாளும் நாங்கள் கூட பயன்படுத்தலாம். என்ன தண்ணியை விடுறது, டீ வாங்கிட்டு தண்ணி விட்டு கணக்க குடிக்கிறதா இல்லதான். மேக்சிமம் குடிச்சாலும் நாங்கள் அவ்வளவுதான் குடிக்கலாம், வாங்கினால்தான் குடிக்கலாம். ஆனா நாங்க அப்படி குடிக்க போறது இல்லை தானே. கப்புக்கு காவாச்சி விடுவோம், அப்படியே கொஞ்சம் என்ன செய்வோம் விடுவோம். வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் அதிவுச்ச சிந்தனையாளர்களும் இருக்கணும். விரலால தொட்டு வழியில தெளிச்சு நிலத்துல கொஞ்சம் தெளிச்சுட்டு குடிக்கிறார்களும் இருக்கு. இந்த மாதிரியான ஆக்கள் எல்லாம் இருக்கேங்க. அப்ப எப்படி வாங்கினதை விட கூட பாவிக்க முடியும்? அப்ப எப்பவுமே வாங்கினதை விட குறையத்தான் இருக்கு. அப்ப பயன்படு கருவேற்றம் என்பது உண்மையான கருவேற்றத்தை விட குறைவாகத்தான் எப்போதும் இருக்கு, எப்போதும் அமையும். இதுல இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய முடிவு என்னென்றால், வேறு இலத்திரன் இல்லாத போது ஒரு இலத்திரன் அனுபவிக்கிற கவர்ச்சி விஷயம் விட வேறு இலத்திரன் இல்லாத போது ஒரு இலத்திரன்